க்கணும் அப்படின்னா, நமது மெய்ஞானிகள் பல ஆராய்ச்சிகள் செய்து, பல கோடி வருடங்களுக்கு முன்பே ஒரு அற்புதமான கேள்வியையும், அதற்கான ஆராய்ச்சிக்கான விடையும் கண்டுபிடித்து விட்டார்கள். எதற்காக மனிதர்கள் நாம் பிறக்கிறோம்? என்ன காரணம்? என்ன நோக்கம் என்று கேட்டால், தானும் மகிழ்வாக இருந்து, பிறரையும் மகிழ்வித்து வாழும் ஒரு அர்த்தமுடைய வாழ்க்கையை வாழ்வது மட்டுமே, மனித வாழ்வின் முதலும் முடிவுமான லட்சியம் என்று கண்டுபிடித்துள்ளார்கள். தானும் மகிழ்வாக இருந்து, பிறரையும் மகிழ்வித்து வாழும் ஒரு அர்த்தமுடைய வாழ்க்கையை வாழ்வதுதான் மனித வாழ்வின் முதலும் முடிவுமான லட்சியம். ஃபர்ஸ்ட் ஆம்பிஷனும் அதுதான். ஃபைனல் ஆம்பிஷனும் அதுதான். இதில இந்த ஒரு ஆன்ஸர்லயே மொத்த விடையும் கிடைச்சிரும். இதுக்கு நடுவுல நாம் நோக்கம் என்று செல்வது, இலக்கு என்று செல்வது எல்லாமே வந்து உபலட்சியங்கள் தான். இது ஆதார லட்சியங்கள் கிடையாது. ஆதார லட்சியம், அடிப்படை லட்சியம் எதுவென்றால், தானும் மகிழ்வாக இருந்து, பிறரையும் மகிழ்வித்து வாழும் ஒரு அர்த்தமுடைய வாழ்க்கையை வாழ்வதுதான் மனித வாழ்வின் மொத்த முதலும் முடிவுமான லட்சியம். இப்ப பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எது வந்து நியாயமான